என் மகனே, என் மகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நான் தரும் வாக்குத்தத்தம் இது. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குச் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் அதிகாரம் 1 வசனம் 11. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து அடைக்கப்பட்ட சூழலில் இருக்கிறேன் என்று கலங்குகிறாயோ? கர்த்தராகிய நான் உங்களுக்கு வேதத்தில் இவ்வாறாக சொல்லியிருக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஏசாயா அதிகாரம் 60 வசனம் 1. நீ இருளில் இருந்தாலும் கர்த்தராகிய நான் உனக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் காரிருள் சூழ்ந்தாலும் உன்மேல் கர்த்தராகிய நான் உதிப்பேன். ஆகவே அடைக்கப்பட்ட சூழ்நிலையை பார்த்து புலம்பிக் கொண்டிராமல் விசுவாசத்தோடு எழும்பு. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் உன் வாழ்வில் திறப்பதை நீ காண்பாய். நீ இழந்த சந்தோஷம் உன் வாழ்வில் திரும்பும். கர்த்தரின் மகிமை உன் வாழ்க்கையில் வெளிப்படும். நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா அதிகாரம் 33 வசனம் 6. என்னை நீ விசுவாசிக்கிறாய் என்றால் ஆமென் என்று கமெண்ட் செய்யுங்கள். ஆமென்.